Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சந்தை அருகே கருணாநிதி சிலையை நிறுவுவதற்கு அனுமதி கோரிய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கவியரசன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வித்யா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே கடல்ல பேனா சிலை வைக்க போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை புகழும் வகையில பேனா சிலை அமைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எந்த அளவுக்கு சர்ச்சைகளையும் விவாதங்களையும் கிளப்பியதும் நமக்கு தெரியும். தற்போது அதே போன்றது ஒரு நிகழ்வு தான் மீண்டும் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வள்ளியூர்ல சந்தைக்கு பக்கத்துல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய சிலையை நிறுவுவதற்கு அனுமதி கோரி மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யறாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கறி சந்தைக்கு பக்கத்துல நுழைவாயிலுக்கு அருகில கருணாநிதிக்கு வெண்கல சிலையும் அப்புறம் பெயர் பலகையும் நிறுவுவதற்கு வள்ளியூர் பேரூராட்சியில தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழே இந்த நிலைமையில சிலையை நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படுகிறது. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கருணாநிதியுடைய சிலையை நிறுவுவதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மறுத்திருக்கிறாங்க. அதே போல பொது இடங்கள்ல இடையூறாக இருக்கும் சிலைகளை அகற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு விஷயம், ஒண்ணு, நீங்க இந்த புதுசா ஒரு சிலையை நிறுவக்கூடாது. இன்னொன்னு, ஏற்கனவே டிராபிக்கை ஏற்படுற வகையில போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய சிலைகளை அகற்றணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து அதே போல கருணாநிதியுடைய சிலையை நிறுவ அனுமதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. அந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரிக்குது. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் நாங்க நெடுஞ்சாலைத்துறை, பஞ்சாயத்து உள்ளிட்ட அனைவற்றையும் அனுமதி வாங்கிட்டோம், அதனால நீங்க சிலையை நிறுவுவதற்கு பர்மிஷன் தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தலைவரோட புகழை பரப்புவதற்காகவும் அவரை குளோரிஃபை செய்வதற்காகவும், இந்த வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கணும், ஒரு தலைவருடைய புகழை பரப்புவதற்காகவும் அவரை மகிமைப்படுத்தி அவரை குளோரிஃபை பண்றதுக்காகவும் நீங்க சிலையை வைக்க அனுமதி கேட்கிறீங்க, அதற்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாது. இந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்தது சரியானதுதான். உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுல நாங்க தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே வில்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்களே மனு திரும்ப வாங்கிக்கிறோம், இதற்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே வேளையில சிலை நிறுவ அனுமதி கோரி இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாங்க மறுபடியும் அணுகிறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும்னு கேட்கிறாரு. இரண்டையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. பொதுமக்களின் வரி பணத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்க திட்டமிட்டிருந்த அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த சம்மட்டி அடியாகவே இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி கவியரசன். Omax, Vest and Briefs.